கடந்த 20 நாட்களாக நீடித்து வரும் சீன ஊடுருவல் விவகாரம் தொடர்பாக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி குடியரசுத் தலைவரை சந்தித்து நேற்று விளக்கமளித்தார். சீன படைகள் ஊடுருவியுள்ள ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதியில் தற்போதைய நிலவரம் குறித்தும் எல்லையில் அசம்பாவிதம் ஏற்படுமானால் அதனை எதிர்கொள்ள ராணுவம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் பிரணப் முகர்ஜியிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீன ராணுவத்தின் ஊடுருவல் தொடர்பாக அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிட்டதை அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சரின் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் லடாக்கின் தௌலத் பெக் ஓல்டி பகுதியில் சீன ராணுவம் அத்துமீறி நுழைந்து அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கியுள்ளது. அந்த பகுதியில் இந்திய ராணுவம் பதுங்கு குழிகள், விமான ஓடுதளங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கும் சீனா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. எனினும் தனது நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என ஏ.கே. ஆண்டனி தெரிவித்துள்ளார்.